ஹாய் ஹலோ அவாரிங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம அர்த்தநாரீஸ்வரா யூடியூப் சேனலில் 100 வகையான பழச்செடி சேலஞ்ச் வீடியோ போயிட்டுருக்குங்க. நம்ம தலைப்பில் மட்டும்தான் 100 வகையான பழச்செடின்னு வச்சுருக்கோம். ஆனால் நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா 100 வகைக்கும் அதிகமான பழச்செடிகள் இருக்குது. அதில் பாதிக்கும் மேலே நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்காத பழச்செடிகள், ரொம்ப ரேரான பழச்செடிகள் நம்ம தோட்டத்தில் இருக்குது. அது ஒன்று ஒன்றையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இன்றைக்கும் ஒரு புது வகையான செடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன பழச்செடின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அர்த்தநாரீஸ்வரா கார்டனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ராபெரி சுவையில் இருக்கக்கூடிய 4 வகையான கொய்யா பழங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரெட் ஸ்ட்ராபெரி கொய்யா. இது பார்க்குறதுக்கு இலையெல்லாம் பார்த்திங்கன்னா கொய்யா பழம்னு யாரும் நம்ப மாட்டாங்க. இலை வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இது ஸ்ட்ராபெரி கொய்யா. இது ரெட் கலர் ஸ்ட்ராபெரி கொய்யா. ஸ்ட்ராபெரி கொய்யாவிலே ஒரு 2 வகை இருக்குங்க. ஒன்று ரெட் கலர், இன்னொன்று எல்லோ கலர். ரெண்டுமே பார்த்திங்கன்னா இலையிலையும் சரி கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 செடியும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இது எல்லோ ஸ்ட்ராபெரி கொய்யா. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. இதோட இலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வட்டமாக கொஞ்சம் பெரிய சைஸில் வரும். பார்க்குறதுக்கு நல்லா வட்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். நல்லா கொஞ்சம் பெருசாக வரும் இலை. ஆனால் ரெட் கலர் ஸ்ட்ராபெரி கொய்யாவில் பார்த்திங்கன்னா இலை கொஞ்சம் நீட்டமாக வரும், கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது எல்லோ கலர் ஸ்ட்ராபெரி கொய்யா. இலை கொஞ்சம் பெருசாக இருக்கிறது எல்லோ கலர் ஸ்ட்ராபெரி கொய்யாங்க. 2 இலையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். இலையே கொஞ்சம் நல்ல ஒரு கொஞ்சம் திக்காக இருக்கும். கொய்யா இலை மாதிரியே இருக்காது. ரெண்டு செடியுமே பார்க்க ரெண்டுமே வேறு ஏதோ ஒரு செடி மாதிரி தான் இருக்கும். புதுசாக பார்க்குறவங்க இது கொய்யா செடின்னு நம்ப மாட்டாங்க. தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும், செடி வளர்க்குறவங்களுக்கு இது தெரியும். அடுத்ததாக நம்ம பார்க்குறது இதுவும் கிட்டத்தட்ட இலை பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி கொய்யா இலை மாதிரியே தான் இருக்கும். இது எகிப்தியன் கொய்யான்னு சொல்லுவாங்க. இதோட இலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தாங்க இருக்கும். இதோட டேஸ்ட்டு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் ஸ்ட்ராபெரி கொய்யா ரெட்டும் எல்லோவும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராபெரி பழம் எப்படி லைட்டான ஒரு புளிப்பு சுவை இருக்கோ அந்த மாதிரி ஒரு லைட்டான புளிப்பு சுவை இருக்கும். ஆனால் பழத்தில் வாசனை கொய்யா பழ வாசனை தான் இருக்கும். இதில் இன்னும் நமக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்றது இன்னும் தெரியல. இதோட இலையும் பார்க்க எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்குது. கொஞ்சம் தான் வித்தியாசம் தெரியுது இந்த இலைக்கும் அந்த இலைக்கும். இந்த கொய்யாவிலே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட கொய்யா வகைகள் இருக்குது. 10க்கும் மேலே தான் இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது நம்ம பார்க்குறது கிட்டத்தட்ட ஸ்ட்ராபெரி கொய்யா வகையை சேர்ந்த மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இலை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசம்னா அந்த அடர்த்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இலையில். இது பார்த்திங்கன்னா பர்பிள் ஃபாரஸ்ட் கொய்யான்னு சொல்லுவாங்க இது பேர். இதெல்லாம் ஒரு காட்டு கொய்யா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப லோங்க. பூச்சி தொல்லை எதுவுமே கிடையாது. சாதாரணமாக நம்ம கொய்யா வளர்த்தோம்னா அதில் அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த மாவு பூச்சி, வெள்ளைப்பூச்சி வரும். இந்த கொய்யா செடி இந்த இப்போ காமிச்ச 4 கொய்யா செடியிலையும் பார்த்திங்கன்னா அந்த மாவு பூச்சி, வெள்ளைப்பூச்சிக்கு வேலையே இல்லைக்கா. இதுக்கு பூச்சி தொல்லைன்றது ஒன்று இல்லவே இல்லை. லோ மெயின்டெனன்ஸ், நல்லா வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். அடுத்தடுத்து நிறையா பழச்செடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.